வணக்கம் சார். இன்னைக்கு எஸ் கிளாஸ் வணக்கம் ரொம்ப மேம். சொல்லுங்க. நல்லா இருந்தது. அதுலயும் முக்கியமா வெறும் மலர் மருந்துகள அ மர இந்த மருந்து இப்படி வேலை செய்யும்னு மன ரீதியா மட்டும் சொல்லாம, உடல் ரீதியாவும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா, இப்ப இன்னொரு ஒரு பேஷண்ட்ட பார்க்குறோம், இல்ல வேற நம்ம குடும்பத்திலேயே ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைய பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஓகே அவரு என்ன ஆர்கன் வீக்கா இருக்குங்கிறத நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கேரக்டர் இவரு எப்ப பாரு கோபக்காரர், அப்ப லிவர்னா இந்த மருந்து தாங்கிறத நாங்க டயக்னோஸ் பண்ணி குடுக்கறதுக்கு ஏத்த மாரி நீங்க எல்லாமே விளக்கமா சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே குறைவான நேரத்துல எங்களுக்கு நெறைய விஷயங்கள சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ சார். எஸ் வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். எனக்கு 11 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா சார். அவ மாநிறமா இருந்தவ திடீர்னு டார்க் கலரா மாறிட்டா. நான் ம். ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சேன். பட் அதுல ம். நீங்க புரியும் போது அவளுக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் கிடையாது. மேபி இன்னர் ஆர்கன் ஏதோ சம்திங் ப்ராப்ளமா இருக்கு. அது என்னன்னு நம்ம டிடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஸோ சூப்பர், இந்த சூப்பர். மேபி இனிமேட்டு அவளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் கிடையாது. அவளுக்கு வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நம்ம என்னன்னு டிடெக்ட் பண்ணி அதுக்கு கொடுக்கணும்ட்டு இந்த செக்ஷன் மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஓகே. சூப்பர், சூப்பர் மேம். தேங்க்யூ மேம். ஹலோ சார். எஸ் வணக்கம் மேம். சொல்லுங்க. வணக்கம் சார். ஆக்சுவலா எஸ் மேம். ஸ்கின் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி அப்படிங்கிற ஹெட்டிங்கு. பட் யூஸ்வலா பாத்தீங்கன்னா அனாட்டமி, பிசியாலஜி எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலா இப்ப மெடிக்கல் பீப்புள் எப்படி நாங்க படிப்போமோ அதை விட நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கீங்க. அப்பதான் இந்த இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கிளான்ஸ் எப்படி நமக்கு அஃபெக்ட் ஆகுது எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்குது. அது இந்த 2 ஹவர்ஸ்லங்கிறது ரொம்ப டீட்டெயிலா பண்ணியிருக்கீங்க சார். இந்த இது ஓகே ரொம்ப மேம். எக்ஸலண்டா இருக்கு உங்களோட கிளாஸஸ். யூஸ்வலா இது மட்டும் கிடையாது, எல்லா கிளாஸஸுமே அப்படிதான் இருக்கு. எல்லாமே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றது. இப்ப நீங்க 6 to 7 to 8 அப்படிதான் சொல்றீங்க. பட் அப்படி நீங்க எப்பவுமே கிளாஸ் எடுக்கிறது கிடையாது. மோர் தென் 1 ஹவர் எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. பட் ஓகே. ஆக்சுவலா மணி நீங்க பாக்குறதே இல்ல. அது நான் நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணதுல பார்த்தேன் சார். பட் ஓகே. எல்லாமே இன்டெப்தா சொல்லி தரீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நாங்கெல்லாம் ஸ்டூடெண்டா இருக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் நாங்கெல்லாம் சார். ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலா ஸ்கின் டிசீஸ் அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா ஏதோ ஸ்கின் அப்படின்னு சொல்லிதான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இச்சிங் வருது இல்லை ஒரு ரேஷஸ் வருது அப்படின்னா ஏதோ கடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இன்டெப்தா பிரெயின் நம்மளோட மைண்ட் எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது டீட்டெயிலா எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். சார் இதனால நான் ரொம்ப அஃபெக்ட் ஆனவன் தான். கார்த்திகேயன், மதுரை. சொல்லுங்க சார். எலக்ட்ரிக் ஷாக்ல அஃபெக்ட் ஆனதுனால ஆக்சுவலி ரொம்ப மன உளைச்சல தான் இருந்தேன். ஒரு 6 மாசம் கழிச்சு என் கையில புண்ணே ஆறல. பட் ஆனா இது எதனால ஏற்பட்டது அப்படின்னு மன உளைச்சலோ உள்ள இருக்கிறது வேற மாதிரி இந்த ஈஸிமா போற சாரீஸ் மாதிரி ஒரு 6 மாசம் புண்ணு ஆறல. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஆல்ரெடி நான் சொல்ல வந்ததெல்லாம் மேம் சொல்லிட்டாங்க. முன்ன பேசின மேம் 1 ஹவர் கிளாஸ் இப்ப கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆக போகுது எக்ஸ்ட்ராவா. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. விழிப்புணர்வுகள் நிறைய கொடுக்குறீங்க. கேள்வி கேட்கறதுக்கு தயங்காம நிறைய பதில் சொல்றீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எஸ் வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். வணக்கம் சார். வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். கிளாஸ் எல்லாருமே புரியும்படி நல்லா ஈஸியா இருந்துச்சு சார். இன்ட்ரெஸ்டாவும் இருந்தது. டைம் போனதே தெரியல. நானும் அப்படிதான் சார். இது மலச்சிக்கல்ல ப்ராப்ளம் வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனால இது மைண்டாலயும் ப்ராப்ளம் வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் எல்லா ஆர்கன்ஸ்ல இருந்து ப்ராப்ளம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்ப நான் கூட எங்க அம்மாவுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அந்த இது உங்ககிட்ட பேசி அந்த மலர் மெடிசன் கொடுக்கலான்னு இருக்கேன் சார். அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் இருக்குமா சார்? அது கண்டிப்பா பண்ணலாம். ஏஜ் ஆயிடுச்சு அம்மாக்கு. அவங்க அதை சாப்பிடலாமா என்ன? தாராளமா எடுத்துக்கலாம். அதை பத்தி நம்ம இன்டீட்டெயிலா பேசிட்டு அதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க தெளிவா சொல்றேன். சரிங்களா? ஓகே சார். ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய அந்த ஒரு கருத்து பரிமாற்றம் என்பது அடுத்ததாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அல்லது வாழ்வியல் சார்ந்தும் பல்வேறு நபர்கள் பல்வேறு குழப்பங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு உங்க மூலியமாக உங்களுடைய ஓன் வாய்ஸ்ல ஒரு ஆத்மாத்மான ஒரு மனப்பூர்வமான விஷயங்களை பரிமாறும் பொழுது அது அவர்களுக்கு உள்ளான சிந்தனைகளை வந்து ஏற்படுத்தும். அதன் மூலியமாக நீங்கள் விழிப்புணர்வு அடைந்ததை போல இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது தெரிந்த விஷயங்களை வந்து புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது புரிஞ்ச விஷயங்களை வந்து ப்ராக்டிக்கலா அப்ளை பண்றதுக்கான அந்த ஒரு பக்குவம் இல்லாத நபர்கள், இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு கேட்டகரியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் எல்லோருக்குமே வந்து ஒரு மிக சிறந்த ஒரு தூண்டுதலாக நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த கருத்து பரிமாற்றம் என்பது அமையும் என்பதையும், ஸோ இவ்வளவு தூரம் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.